வணக்கங்க. இது இது இன்றைக்கி பாருங்கள், நான் டீ கடை பால் பண்ண தாங்க செய்கிறேன். பாருங்கள், ஒரு கப்பு மைதா மாவுக்கு ஒரு நல்ல பெரிய குழிக்கரண்டி, நம்ம சாம்பார் கரண்டியில் தயிர் ஊற்றிட்டு, ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு சிட்டிகை சோடா உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க. மாவு பாருங்கள் எப்படி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. அந்த மாவு ஊறினோடனே எவ்வளோ சாஃப்டாகுது பார்த்தீங்கன்னா. இப்போ அதே நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோங்கன்னா, அதில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டு, ஒரு அரை இது அளவுக்கு தண்ணி அது முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா பாகு எடுத்துக்கோங்க. பாகு வந்து ரொம்ப கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு திக்காக ஒரு பாகு இருந்தால் போதுங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே 1 மணி நேரம் ஊறினோடனே அந்த தயிர் சோடா உப்புலாம் போட்டு மாவு எவ்வளோ சாஃப்டாங்க. சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறேங்க நான். போண்டா மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசாக போடலாம். கடையிலலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக அப்படியே ஒரு வாய்க்கு ஒன்று போடுற மாதிரி போட்டிருக்கேங்க. இந்த டீ கடை பால் பண்ணுக்கு பெருசாக போட்டால் தாங்க நான் போடுவாங்க. நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேங்க. அப்படியே ஒன்று ஒன்றா வாயில போடலான்ட்டு இதை அப்படியே கிள்ளி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து அந்த பாகில் போட்டுருங்க. இன்னொன்று ஒரு 10 நிமிஷம் ஊறி எடுத்து வச்சா அவ்வளோதாங்க. அப்புறம் சமையல் தாங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் அது பண்ணிவிட்டு சாம்பார், முள்ளங்கி சாம்பார், மாங்காய் முள்ளங்கி சாம்பார், சாதம், தயிர் தாளிக்கிறேங்க. இதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியலுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். மாங்காய் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன், அதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் தாங்க சிம்பிள் சமையலுங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னங்க? நான் எப்பயும் போல் தாங்க நெல்லிக்காய் 2 இன்ச்சு அதையும் சாதத்துலேயே போட்டு அவிச்சிட்டாங்க.